இக்பால் ஹுசைன், விக்ரம் சிங், நாராயண் சேட், சங்கர் யாதவ், விக்ரம் சிங்கா, ஏழுமலை, டேவிட்சன், வில்லியம்ஸ், ராஜேஷ், மகேஷ் சிங், கிருபால் சிங், மைக்கேல் ஜான். இவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் போல இருக்கு. இப்ப குறைஞ்சிருச்சு சார். அப்புறம் இது ஆதி கேசவன். என்ன சொன்னீங்க? ஆதி கேசவன். என்ன இது? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சொல்லுங்க சார். அதை தெரிஞ்சுக்கத்தான் 22 வருஷமா முயற்சி பண்றேன். இன்னும் தெரியல. 22 years? My God. சார், ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம எல்லாரோட வேலையும் போயிடும். இவங்க சொல்ற மாதிரி அப்படியே அவர் அத்தனை கொலை பண்ணியிருந்தாலும் அவர் கிடைக்க வேண்டிய தண்டனை 14 வருஷம் தான். ஆனா அவர் 22 வருஷமா விசாரணையே இல்லாம ஜெயில இருக்காரு. இவர் எங்க இருக்காரு, என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. அவர் இங்கதான் இருக்காருன்னு அவர் ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சா ஜெயில உடைச்சு அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு அவருக்கு ரிலீசிங் ஆர்டர் கொடுங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் சரி, பிரஸ்காரங்களுக்கு இந்த மேட்டர் தெரியவே கூடாது சார். நீங்க ஜெயிலுக்கு வந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ் இது ரத்த கரையோட இருந்தது. எங்க ஒரு கதர். அந்த ரத்த கரை இன்னும் மாறாம தான் இருக்கு. அந்த பகை மாறல. கொதி கொதி கொதின்னு இன்னும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய் வேணும். எங்க ஊருக்கு போனது அனுப்பி வைக்கிறேன். வாங்கிக்கோங்க ஆதிகேசவா. சம்பங்கி என்ன இருக்கா? என்ன சம்பங்கி என்ன? பரவாயில்லையா? நல்லா இருக்கு.
யாரு? ஆதி கேசவன்டா. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம என்ன கொன்னுடு. உன்னை பாத்துக்கிட்டு ஒரு செகண்ட் கூட என்னால உயிரோட இருக்க முடியாது. வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுடா. கொல்லு கொல்லு. நான் எப்படிடா கொல்லப்படுறது? ஏதாவது பண்றா. இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? சை. வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணு. ப்ளீஸ், எனக்கு பிரஷர் வந்துருச்சு. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என்னை இம்சப்படுத்தாத. என்ன ஒரேடியா கொண்டு போட்டுடு. ப்ளீஸ் ப்ளீஸ். உன் காலை கூட பிடிக்கிறேன். ஏன் சாவு உனக்குள்ள டென்ஷனையும் பயத்தையும் உருவாக்கிடுச்சா? யாரா இருந்தாலும் இப்படித்தான்டா. அடுத்தவனை கொல்லும் போது அந்த கஷ்டம் உனக்கு தெரியலையா? உன்ன மாதிரி கோழையெல்லாம் ஏன்டா நான் பிறந்த ஊர்ல பிறந்தீங்க? வெக்கம் கெட்ட பசங்களா. ஹலோ. டேய் சிவாஜி, பெரிய அண்ணன் உயிரோட தான் இருக்காரு. நாளைக்கு புலிப்பந்தலுக்கு புலி வந்து இறங்க போகுது. மாப்பிள்ள உயிரோட இருக்காராமா? உண்மையாவா? மாப்பிள்ள உயிரோட தான் இருக்காருமா. சொல்லு சத்தியமூர்த்தி. அம்மா, அப்பா உயிரோட தான் இருக்காரு. நம்ம ஊர் கதர் சட்டனை போட்டுக்குங்க. புலி வந்துருச்சு. சத்தியமூர்த்தி அண்ணா சொல்லு. கேசவன் அவனுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்திருக்காரு. 6வது நிமிஷத்துல ஓ சைடுல இருந்து ஒரு ஆளோ இல்ல எந்த ஒரு பொருளுமே இந்த இடத்துல இருக்க கூடாது. நீங்க எங்க போனாலும் அவருக்கு கவலை இல்ல. கிளம்புங்க. ஆஹா, ஆட்டு மண்டை போற மாதிரி எவ்வளவு அழகா போயிட்டு இருக்காங்க.
யாருமா நீ? என் பொண்ணுதானே. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஒரு விஷயத்துக்காக நீ என்ன மன்னிக்கணுமா? நான் உன் புருஷனை கொண்டுதான் ஆகணும். கண்டிப்பா கொண்டு வருவேன். கொன்னே தீருவேன். கொன்னுடுங்கண்ணா. நீங்களும் நானும் ஒன்னா பிறந்தோம், ஒன்னா செத்து போவோம். நடுவுல அவ யாருனா? பாதியில வந்தவன் பாதியிலே போட்டோம். நீங்க கொல்லணும்னு நினைச்சா கொன்னுடுங்கண்ணா. தம்பி, தங்கச்சிக்கு நீ தானப்பா பொட்டு வைக்கணும். அண்ணன் கேட்டா கட்டுன புருஷனையே கொண்டுன்னு சொல்ற தங்கச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. வாமா. டேய், தங்கச்சி புருஷன் உன்னை விட்டு வச்சேன். ஆனா நீ என்ன சாகடிக்க நினைச்ச. இருந்தாலும் நான் விட்டுடுறேன். ஏன் தெரியுமா? என் தங்கச்சி நெத்தியில இருக்கிற பொட்டுக்காக. மறுபடியும் என் பக்கமோ என் வீட்டு பக்கமோ எட்டி பார்த்த இந்த விரல் இங்க இறங்கிடும். ஜாக்கிரதை. போடா. போயிட்டு வாமா.